ஒரு டைமும் நீங்கள் உங்கள் ஐடியல் ஃபிசிக், ஐடியல் லைஃப் அண்ட் ஐடியல் பர்சனாலிட்டி ட்ரைட் பற்றி யோசிக்கும் போதும் எப்போவும் உங்களை ஒரு ஒன் டைமென்ஷனல் பர்சனாக யோசிக்க மாட்டீங்க. ஒன் டைமென்ஷனல் மீன்ஸ் உங்ககிட்ட நிறையா மணி இருக்கலாம், பட் யூ லுக் லைக் திஸ். ஆர் உங்ககிட்ட எந்த ஸ்கில்லும் இருக்காது. ஆர் யூ மே ஹாவ் அ குட் பாடி பட் நோ ஃபீமேல் இன்ட்ராக்ஷன் அண்ட் நோ மணி. ஆன் தி ஆப்போசிட் சைட் நீங்கள் இமேஜின் பண்ணுற அந்த மாடர்ன் டே வாரியராக மாறணுங்கிறது இட்ஸ் ரியலி அன் அக்யூமுலேஷன் ஆஃப் மெனி ஸ்கில்ஸ். ஐ மீன் தே ஷுட் காம்ப்ளிமெண்ட் எவ்ரி அதர் traits of you. இந்த வீடியோல ட்ரூ மாடர்ன் டே வாரியரா இருக்க உங்ககிட்ட இருக்க வேண்டிய 3 traits பத்தியும் அண்ட் உங்க லைஃப்க்கு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி நீங்க எதையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு டீச் பண்றேன். This is going to be a very long video. So எந்த டைமையும் நான் வேஸ்ட் பண்ணல. I will just start now. First off, நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், எதையெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி what do we not want to do, நீங்க எதையெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு ஒரு கிளியர் அவுட்லைனோட பார்க்கலாம். First thing is becoming a gym bro. வெறும் ஜிம்முக்கு போறது தான் உங்க ஹோல் லைஃப் அண்ட் கோலா இருக்கிறது. உங்களை சுத்தி இருக்க பீப்புளுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சது எல்லாமே he is just someone who is obsessed with gym and protein shakes னு இருக்க கூடாது. Yes, you may look good on Instagram post and WhatsAppக்காக டாப்லெஸ் போட்டோஸ் எடுக்கும்போது நல்லா இருக்கும், but there is nothing more to you. You are very shallow and one dimensional. ஏன்னா உங்க ஹோல் லைஃபும் அந்த ஜிம் தான் and உங்க ஹோல் பர்சனாலிட்டியும் அந்த ஜிம் தான். Even I know so many guys, they are obsessed with gym and protein, yet they look like shit. So what I'm saying is ஃபவுண்டேஷனை மட்டும் ப்ராப்பரா பில்ட் பண்ணிட்டீங்கன்னா பில்டிங் a Brad Pitt body should feel effortless. நீங்க ஹை ஸ்கூல்ல இருக்கீங்க, காலேஜ்ல இருக்கீங்க, இப்பதான் ஜிம் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா you will start to love that and உங்ககிட்ட ஜிம் மேல அந்த அப்சஷன் இருக்கும். If you are young and starting things, that's completely fine. ஏன்னா இந்த டைம்ல தான் உங்களால நிறைய லேர்ன் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் இந்த பீரியடை நீங்க கிராஸ் பண்ணதும், ஐ மீன் நீங்க 21, 22 இந்த ஏஜை ரீச் பண்ணும்போது you should understand there is more things to do other than a gym. Okay, the second one, I don't want you to be Mr. Awkward. எல்லா எஃபர்ட்ஸையும் நீங்க பாடியை பில்ட் பண்றதுக்கு மாங்க் மோட் மணின்னு மட்டும் யூஸ் பண்ணிட்டு சோஷியலி ஒரு ஆக்வர்ட் காயா இருக்க கூடாது. ஐ மீன் எஸ்பெஷலி வித் கேர்ள்ஸ். நல்ல பாடி இருக்கு, மைண்ட் செட் அண்ட் மணி இருக்கு, எல்லாம் இருந்து ஒரு ஹை குவாலிட்டி விமனை உங்களால அட்ராக்ட் பண்ண முடியலனா ஆர் ஒரு ஆவரேஜ் சிக்க அப்ரோச் பண்ற கான்ஃபிடன்ஸ் கூட உங்ககிட்ட இல்லனா வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் அ மேன்? நோ கேர்ள்ஸ், நோ ஃபீமேல் இன்ட்ராக்ஷன். திஸ் இஸ் நாட் அ லைஃப் ஐ வாண்ட் டு லிவ் or I want my boys to live. இந்த மிஸ்டர் ஆக்வர்டா இருக்கிறது ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமை கிரியேட் பண்ணும். ஒரு பேட் சோசியல் லைஃப் தான் உங்ககிட்ட இருக்கும் வித் போத் மென் அண்ட் விமன். ஐ மீன் உங்க ரொமான்டிக் லைஃப் அண்ட் ஸ்ட்ராங் பிரதர்ஹுட் இந்த ரெண்டு பார்ட்ஸும் உங்க லைஃப்லயே இருக்காது. நம்பர் 3, பீயிங் அ பிட்ச். நோ ட்ரீம்ஸ், நோ அட்வென்ச்சர்ஸ், நோ டிசையர்ஸ். மணி இல்லைங்கிறது இட்ஸ் அக்செப்டபிள் பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் ஆர் கோனா ஸ்டார்ட் வித் நத்திங். பட் உங்க லைஃப்க்குன்னு எந்த ட்ரீம், டிசையர் அண்ட் த்ரில்லும் இல்லைனா when you have nothing that gets you up in the morning or every single day உங்களை மோட்டிவேட் அண்ட் இன்ஸ்பயர் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு எந்த மிஷனும் இல்லைனா that essentially means you are a bum. ஏன்னா மற்ற men or ஒரு குட் விமன் உங்களை சரவுண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் when you have nothing going for yourself, I mean எதை பண்றதுக்கும் இன்ஸ்பிரேஷன் இல்லாம, எதை லேர்ன் பண்றதுக்கும் விருப்பம் இல்லாம, that's completely a negative energy. பீப்புள்னால அதை ஃபீல் பண்ண முடியும். when they feel it, they just run away from you. No adventure, no risk, no progress, just a boring life. என்னோட பாய்ஸ், என்னோட பிரதர்ஸ் யாரும் இந்த மூணுல ஒன்னா இருந்துடக்கூடாது. ஸோ த ஆக்சுவல் கோல் தான் என்ன? இப்போ நான் கம்ப்ளீட் ஜீரோல இருந்தாலும் ஒரு ஹாப்பி மாஸ்குலின் லைஃபை பில்ட் பண்ண எப்படி கோல் செட் பண்ணணும்? யூ நீட் 3 ஏரியாஸ் டு ஒர்க் வித். இப்போ நான் சொல்ற 3 ஏரியாஸ்லயும் நீங்க ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஏரியா 1 இஸ் சோசியல். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்ட்ராங் சோசியல் லைஃப் அண்ட் சோசியல் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நான் என்ன மீன் பண்றேன்னா இட்ஸ் த லாங்குவேஜ் ஆஃப் லவ். த ஹோல் பாயிண்ட் ஆஃப் பீயிங் இன் திஸ் earth and being a man is to build a family and highest quality respectable partner find பண்ணி ஒரு fulfilled happy life lead பண்ணனும்னா you should know how to communicate effectively. அந்த ரிலேஷன்ஷிப்பை நர்ச்சர் பண்ணவும் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒரு ட்ரூ மேட்டை ஃபைண்ட் பண்ண உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணாம் இதையெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆல்சோ you should know how to flirt and be playful because true மேட்டை ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா that's gonna bring you joy for the rest of your life because she is going to be the mother of your kids. So உங்க சோஷியல் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஐ மீன் your personality in general because நீங்களே நிறைய பேரை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. மற்றவங்களை பத்தி காசிப் பேசுறது, லைஃபை நினைச்சு புலம்புறதை தவிர அவங்க கிட்ட பேச பெருசா எதுவுமே இருக்காது. டோன்ட் பி தட் guy. நீங்க மாஸ்டர் பண்ண வேண்டிய செகண்ட் ஏரியா இட்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஹவ் we can actually build self confidence. High testosterone, male health and looks ஓட ஃபவுண்டேஷன் அண்ட் பேக் போனா இருக்கிறது இட்ஸ் டெஸ்டோஸ்டிரோன். நாட் only that, உங்க லிபிடோ
libido, gym performance, motivation, desire, aggression for lifeனு எல்லாத்துக்குமே டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ் தான் பேக் போனா இருக்கு. மேக் யுவர் செல்ஃப் அ பீஸ்ட், நாட் அ ஷீப். இந்த மூவி நீங்க பார்த்தது இல்லைனா இந்த வீக்கெண்ட் பாருங்க. இட்ஸ் ட்ராய் அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் மூவி. பிகாஸ் இந்த மூவில பிராட் பிட் ஹை எனர்ஜி அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டடா எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி ஒரு போல்டு கேரக்டரை பிளே பண்ணியிருப்பார். லைக் ஹி இஸ் ஹிஸ் ஓன் மேன், டசன்ட் பெக் ஃபார் பீப்புள்ஸ் அப்ரூவல். அவனுக்கு நடக்கிற குட் பேட்னு எதுவா இருந்தாலும் அவனோட மிஷின்ல அதை ஒரு பார்த்தா நினைக்கிற மென்டல் எபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு போல்டு கேரக்டர். ஷீப்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட். இதை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஓன் மூவை எடுக்க முடியாம ரிஸ்க்கு பயந்து பிரிட்டி போரிங் லைஃபை லீட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக அவங்களே பேசுற தைரியம் கூட இருக்காது. ஒன்ஸ் உங்ககிட்ட ஹை டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ் இருக்கு அண்ட் நல்ல சோசியல் ஸ்கில்ஸ் இருக்குனாலே யூ ஆர் ஆன் யோர் வே டு பி எ கம்ப்ளீட் மேன். ஐ மீன் நீங்க யார்கிட்டயும் ஹாய் ஹவ் ஆர் யூ கான்வர்சேஷனுக்கு வெயிட் பண்ண மாட்டீங்க. யூ வில் பி த ஒன் கான்ஃபிடென்ட் ஒன் டு மேக் த மூவ் அண்ட் யூ வில் பி த ஒன் ஹூ மேக் பிளான்ஸ். இஃப் பீப்புள் வாண்ட் டு ஜாயின் லெட் தம் ஜாயின். ஐ மீன் உங்களுக்கு ஒன்று வேணும்னா ஹெசிடேட் பண்ணாம இனிஷியேட் பண்ணணும். பி தட் கைண்ட் ஆஃப் அ மேன், நாட் அ ஷீப். தி நெக்ஸ்ட் ஒன், யூ ஷுட் பிகம் அ ரூல் பிரேக்கர். ஐ மீன் சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம மைண்ட்ல நிறைய லிமிடேஷன்ஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க. when it comes to your goals and women, people, society and உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு உங்ககிட்ட சொன்ன எல்லா ரூல்ஸையும் தேவைப்படும் போது பிரேக் பண்ணுங்க. ஐ மீன் இதை சிம்பிளா சொல்லணும்னா do what you want to do, test your life and challenge your life. மேபி உங்க ஃப்ரெண்ட் உங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதை உங்க மைண்ட்ல வச்சுட்டு you might not have take any actions for that. or எந்த அட்ராக்டிவ் கேர்ளும் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதை மைண்ட்ல வச்சுட்டு எந்த கேர்ள்ஸ் வந்தாலும் ஒரு ஆக்வர்ட்னஸோடவே இருப்பீங்க. டோன்ட் பி தட். தி தேர்ட் ஒன், சென்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர். பீப்புள் கிட்டையும் உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்டையும் கிட்ஸ் அண்ட் கிராண்ட் கிட்ஸ் கிட்டையும் சொல்ல உங்ககிட்ட எக்ஸைட்டிங் ஸ்டோரிஸ் இருக்கணும். இதுக்கு நீங்க ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃபை லீட் பண்ணணும். வித் ரைஸ், ஃபால், ரிஸ்க், எக்ஸைட்மெண்ட்னு. எஸ்பெஷலி ரிச் லைஃப் ஸ்டைல் அண்ட் மணி எதுவும் இல்லாம லிட்டரலி காசே இல்லாம நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா that's your advantage and that's your foundation for an adventurous life story. உங்க லைஃப் இப்ப struggles and hardships ஓட இருக்கலாம், பட் அதுதான் உங்க advantage. that will bring the fire inside you because pastல எவ்வளோக்கு எவ்வளோ struggles-அ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ ஒரு நாள் சக்சஸ் உங்ககிட்ட வரும்போது you will have a lot to look back and smile at. on the other hand, நீங்க ஒரு privileged ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா, not only privilege, I mean proper middle class, financially stable-ஆ இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லாம if you want to test yourself, complete your IELTS, get a loan and go for another country for studies or try to get a job in other country, that will be very adventurous. அங்க போய் உங்க ஃபிட்னஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் பெட்டர் ஆக்குங்க. ஒன்ஸ் நல்ல மணி ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா go to Bali or Thailand. அங்கேயே 2 to 3 months ஸ்டே பண்ணி மியூ தாய், கிராப்லிங் எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. I love this part. This is something that I'm really going to do in the next few years. என்னதான் கார், பைக், ஹவுஸ்னு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேல எல்லாருக்கும் பெரிய ஆசை இருந்தாலும் டிராவலிங் அண்ட் விசிட்டிங் நியூ பிளேசஸ் இஸ் ஜஸ்ட் அன்பீட்டபிள். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே உங்ககிட்ட ஹை டெஸ்ட் லெவல்ஸ் இருக்கணும் அண்ட் யூ ஷுட் ஆக்ட் லைக் அ பீஸ்ட், ஆக்ட் லைக் அ லயன், நாட் அ ஷீப். டிராவலிங் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வழியா எக்ஸைட்டிங் அண்ட் அட்வென்ச்சரஸ் லைஃபை லீட் பண்ணணும். ஜஸ்ட் கம்ஃபர்ட் ஜோனை புஷ் பண்ணுங்க. அப்படி பண்றதுனால எய்தர் யூ வில் லேர்ன் சம்திங் ஆர் யூ கேன் ஹேவ் அ கிரேட் ரிவார்ட். இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வேர் டு வி ஸ்டார்ட்? இஃப் யூ கம் திஸ் ஃபார், நீங்க உங்க growth மேல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க. யூ வாண்ட் தட் பெர்ஃபெக்ட் லைஃப் அண்ட் கரேஜ் ஆஃப் அ வாரியர். இந்த டைப் ஆஃப் லைஃபை தான் வாரியர்ஸ் அண்ட் மாஸ்குலின் men எவ்ரி சிங்கிள் டே லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்பர் 1, லெட்ஸ் ஃபிக்ஸ் த பாடி. ஐ வில் சே பாடி இஸ் a never ending journey of self improvement. எந்த பாத்துல இருக்கோன்னு புரியாம இருக்க ஒருத்தனுக்கு அவன் பாடியை ஃபிக்ஸ் பண்றது தான் the best மூவா இருக்கும். for his self confidence, belief, his motivation, for his desire and for the thrill. I mean this is almost a never ending journey and I am in this since I was 16 years old. இந்த டைப் ஆஃப் பாடியை பில்ட் பண்ண உங்ககிட்ட குட் மசில் மாஸ் இருக்கணும். then you have to shred your fat. also high testosterone இருக்கணும். because அது இல்லனா இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒழுங்கா நடக்காது. these are the 3 simple things and இந்த physique தேவையான மசில் மாஸ் உங்க ஃப்ரேம்ல இருக்கணும். big broad shoulders. so நம்ம shoulders and upper chestல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். and of course arms and upper back for that width and attraction. because ஒரு மேனோட பெஸ்ட் அட்ராக்டிவ் ஃபீச்சர் இட்ஸ் his shoulder to waist ratio. இந்த V டேப்பர் தான் அவங்களோட அல்டிமேட் கோலா இருக்கும். விமனுக்கு this is the most attractive shape and menக்கு this will be the one. வீடியோ
வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஒர்க் அவுட் கைட் தரேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ குட் பாடி, தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்ட் த ஜர்னி. அண்ட் நவ் நம்ம சோஷியல் ஸ்கில்ஸ் பத்தியும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், யூ வாண்ட் டு ஹேவ் த பெஸ்ட் விமன் பாசிபிள். யுவர் சோஷியல் ஸ்கில்ஸ் வில் டேக் யூ தேர். பிகாஸ் உங்ககிட்ட இருக்கிறது ஒரு லைஃப் தான். ஸோ எண்ட் அப் வித் ஹையஸ்ட் குவாலிட்டி விமன், டாப் டியர் விமன். இங்க ஹையஸ்ட் குவாலிட்டிங்கிறது லுக்ஸ் பத்தி மட்டும் இல்ல. ஆஃப்கோர்ஸ் கன்சிடர் த லுக்ஸ், பட் அது கூட சேர்ந்து she should always have some morals and values for her life. இப்பதான் உங்க ஜர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் ரீச்ல இருக்க மாதிரி தோணலாம். That's true. But as a man, you should always strive for more. I mean, பெட்டரா மாறுங்க and get a good girl. இல்ல எந்த மாரல்ஸும் இல்லாம ஆவரேஜா இருக்க போறீங்கன்னா you are going to end up with an average girl with no morals and values. உங்க சோஷியல் லைஃபை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? Just start with this simple challenge. Every single week நீங்க 3 strangers கிட்ட பேசி இருக்கணும். Any place, anyone, men, women, it doesn't matter. இது just உங்க சோஷியல் ஆன்சைட்டியை போக்கறக்காக. பட் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் டாக்கிங் டு விமன், தட்ஸ் ரியலி கூல். கோ ஃபார் இட். பிரேவா கான்ஃபிடன்ஸோட பேசுங்க. இதை பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு சோஷியல் ஆன்சைட்டி, அப்புறம் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கும்போது ஆக்வர்ட்னஸ், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. தென் ஃப்ளர்ட் வித் கேர்ள்ஸ். யூ வாண்ட் டு லேர்ன் த லாங்குவேஜ் ஆஃப் லவ் அண்ட் தட்ஸ் கம் டு ஃப்ளர்ட்டிங். பிகாஸ் மோஸ்ட் பாய்ஸ் ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் இருக்காங்க. அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நோ ஹவு டு ஃப்ளர்ட். இதை பண்றதுக்கு நீங்க மோஸ்ட் அட்ராக்டிவ் கேர்ளை சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஜிம்ல பாக்குற ரேண்டம் கேர்ள், கஃபேல இருக்க கேஷியர், உங்க கிளாஸ்க்கு ஈவென்ட் அனௌன்ஸ் பண்ண வர ஜூனியர் ஆர் சீனியர் கேர்ள்ஸ் எக்ஸெட்ரா. பட் த ஃப்ளர்ட்டிங் மஸ்ட் பி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் சப்டில். அது அதிகமா போனா இட் வில் பி ஹராஸ்மெண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். டோன்ட் எண்ட் அப் இன் அ ஜெயில். அண்ட் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ளர்ட்டிங், அப்ரோச்சிங் நியூ கேர்ள்ஸ், இதெல்லாம் நீங்க சிங்கிளா இருந்தா மட்டும்தான். பட் இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், ஜஸ்ட் ஸ்டே லாயல் டு ஹர். டோன்ட் ட்ரை டு கோ ஃபார் டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ். லாஸ்ட்லி, find your man. சோஷியல் லைஃப்னு வரும்போது this one is very important. Because சோஷியல் லைஃப்ங்கிறது வெறும் கேர்ள்ஸ் பத்தி மட்டும் இல்ல. There is much more to it. Find your tribe. உங்க வேல்யூஸ் கூட அலைன் ஆகிற மாதிரி பீப்புளை ஃபைண்ட் பண்ணுங்க. Create a friendship. ஃபிட்னஸ்க்காக இருக்கலாம், பிசினஸ், it can be anything. Find the people who you like to hang around. மணி பத்தி யோசிக்காம நல்ல ஜிம்ல ஜாயின் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு கிடைக்கிற நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். உங்களை இன்ஸ்பயர் பண்ணி பெட்டர் ஆக்கக்கூடிய பீப்புளா இருக்கணும். நீங்களும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணணும். பிகாஸ் லவ்ல மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லயும் போத் மஸ்ட் கிவ் அண்ட் டேக். உங்க சரௌண்டிங் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி எ பம், porn addict or whatever it may be. less ambitious people கூட இருந்தீங்கன்னா நீங்களும் அதே தான் ஆவீங்க. ஸோ இட் ரியலி டேக் சம் balls to give up those old friends and stay alone for a while. become a little better and அப்புறம் உங்க நியூ ட்ரைபை ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த எண்ட் நீங்க இது எல்லாத்தையும் பண்ணும்போது incorporating social, fitness, adventurous and stories, you start to become him. நீங்க எந்த மாதிரி ஒரு மேனா மாறணும்னு நினைச்சீங்களோ, உங்க ஐடியல் லைஃபோட இருக்க ஒரு மாஸ்குலின் மேன், அந்த பர்சனா சேஞ்ச் ஆயிருப்பீங்க. விஷுவலி அதை உடனே உங்களால நோட்டீஸ் பண்ண முடியாது. உங்க பர்சனாலிட்டி, கான்ஃபிடன்ஸ், யோர் பாடி, உங்க மொமெண்டம், ரொமான்டிக் லைஃப் அண்ட் பிரதர்ஹுட்னு எல்லா ஏரியாஸ்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். யூ வில் ஸ்டார்ட் ஸ்லோலி, பட் ஒன்ஸ் அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா யூ வில் ஜஸ்ட் கண்டினியூ டு பில்ட். இன்னும் 1 மினிட்ல நம்ம ஒர்க் அவுட் ப்ரோட்டோகால்குள்ள போகலாம். பட் லெட் மீ ஃபினிஷ் திஸ். இனியும் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்காம வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி எ ஷீப் அண்ட் தட் வில் பி யோர் லைஃப். அன்ஹாப்பி வைஃப், அன்ஹாப்பி சில்ட்ரன், அன்ஹாப்பி பேரண்ட்ஸ்னு இந்த மாதிரி ஒரு லைஃபை லீட் பண்ற ஒருத்தனா நீங்க இருந்துடக்கூடாது. இந்த சேனல் அண்ட் என்னோட எல்லா எஃபர்ட்ஸ்க்கும் பின்னாடி இருக்கிற ரீசனும் அதுதான். பார்ட் 2. இந்த பார்ட்ல கம்ப்ளீட் ட்ரைனிங் ப்ரோட்டோகாலை நான் உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூ இஸ் திஸ் ஃபார்? இப்பெல்லாம் ஒரு காமன் ப்ராப்ளம் அண்ட் பேட்டர்னை உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்கின்னி ஃபேட்டுங்கிற கண்டிஷன்ல இருக்காங்க. இன்கிரெடிபிளி அன்ஹெல்த்தியாவும் தெரிய மாட்டாங்க. ஐ மீன், தே டோன்ட் லுக் மால்நரிஷ்ட் ஆர் ஒபீஸ். பட் அவங்க பாடியில நிறைய ஃபேட்டை கேரி பண்ணுவாங்க. எஸ்பெஷலி தோஸ் மிட் செக்ஷன் ஏரியாஸ். தே ஹாவ் நோ டயட், நோ ரொட்டீன், நோ பிளான் அண்ட் தே ஸ்லீப் எனி டைம். மேபி யூ ஹாவ் அ குட் கரியர், ஒர்க், ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கலாம். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா, யூ ஸ்டார்ட் டு லுக் லைக் தட் ஒன் டைமென்ஷனல் பர்சன். உங்க ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க் நல்லா போயிட்டு இருந்தாலும் குட் லுக்ஸ் அண்ட் சார்ம் இருக்காது. யூ லுக் லைக் சம்ஒன் ஹூ டசன்ட் ஈவன் கேர் அபவுட் யுவர் ஃபிட்னஸ். இது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி காமன் சிச்சுவேஷன். அண்ட் நெக்ஸ்ட் நான் பேச போற எல்லாமே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக தான். இங்க நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜஸ்ட் ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா you're gonna get fantastic results. Now the first thing, principles பத்தி நான்
இப்ப பேசுறதுக்கு முன்னாடி people இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு யோசிக்கிறாங்க. That's why most don't even start. They just don't even bother entering a gym because எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா ஒரு பாடி பில்டர் லெவலுக்கு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. Weird and different body building protocols, daily 5 வேளையும் chicken and rice, something like that. But you don't need that. That's not true. And of course இத பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் in terms of body. But வெறும் ஃபிட்னஸை மட்டும் ஃபாலோ பண்றதுக்கு உங்ககிட்ட டைமும் இல்ல மணியும் இல்ல. You have a career, your parents, your girlfriend, wife, children, college or 9 to 5. இந்த மாதிரி நீங்க கேர் பண்ண வேண்டியது ஜிம்மையும் தாண்டி நிறைய இருக்கு. இங்க ரியலிஸ்டிக்கா பேசணும்னா per வீக்குக்கு நமக்கு 3 to 5 hours டைம் தான் இருக்கும் வெறும் ஜிம்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு. 3 to 5 hours per week. இந்த டைம் கூட இல்லாம இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. So don't fool yourself. First the pillars. We have the workout plan. ஜிம்ல என்ன பண்றீங்க, எப்படி ட்ரெயின் பண்றீங்க. Then we have nutrition, how you eat and how you recover. Then accountability. அத கன்சிஸ்டன்ட்டா பண்றீங்களா, பிளானை ஃபாலோ பண்றீங்களான்னு உங்களை புஷ் பண்ண யாரும் இல்லனாலும் you must be accountable for yourself. And next mindset. இதுவும் accountability கூட தான் வரும். இங்க perfect workout plan, perfect meal plan எது கிடைச்சாலும் அதை ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட்ஸ். If not, there is no results. எவ்வளோ scientifically proven பிளானா இருந்தாலும் you should follow it. நீங்க just 3 to 5 hours தான் ட்ரெயின் பண்ண போறீங்க. Essentially means 3 to 5 days. நீங்க பிஸியா இருந்தா 5 days, ரொம்ப பிஸியா இருந்தா 3 days. Number 2, no obsessive calorie tracking. எங்க போனாலும் weighing மிஷினோட நீங்க சுத்த தேவையில்லை. நெக்ஸ்ட் இதுல எப்படி கன்சிஸ்டன்ட்டா இருந்து மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் எடுக்க போறீங்கன்னா you need to understand. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஏன்னா நீங்க வாட்டர் கட் பண்ணி கார்ப் லோடிங் பண்ணி ஸ்டெராய்ட் சைக்கிளோட ஸ்டேஜ் ஏற போறது இல்ல. Your ultimate goal is to look lean, agile, strong and handsome. எந்த Dress நீங்க வியர் பண்ணாலும் you should look great instead of being sloppy. Lean, muscular and professional. இதுதான் நம்ம aim. You train 3 or 5 days per week. Each session உங்களுக்கு 1 hour இருக்க போகுது. Now this is the exact plan. இத நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. If you follow this, you're gonna get results. It's simple as that. You will build strength, muscle and can get very lean if your nutrition is also in check. இந்த momentsல நீங்க என்ன நோட்டீஸ் பண்றீங்க? Almost 90% of the workout இங்க compound lifts தான் இருக்கும். நம்ம ட்ரெயினிங்கோட மெயின் ஃபோக்கஸும் அதுதான். Why? Because இந்த எல்லா compound movements-உம் நமக்கு தேவையான மசில் குரூப்ஸை ஒரே டைம்ல டார்கெட் பண்ணும். That's what we really want rather than isolating everything. ஒரு மசிலை நீங்க அட்லீஸ்ட் 2 times of the train பண்ணணும். Scientifically that's what a good program is. Twice per week is kind of minimum. இத நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னா you got 3 full body workouts per week. இத நீங்க every alternative day பண்ற மாதிரி. நான் ஏன் எல்லா workoutsலயும் ஆவரேஜா 6 to 12 reps வச்சிருக்கேன்னா 6 to 12 we are going to get substantial amount of muscle. ஏன்னா below 6க்கு போனா that's more like a powerlifting training which is completely pure strength. 3 full body workouts. Few months இத நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க workouts கூட switch பண்ணிக்கலாம். But the main thing, the most important thing, no matter நீங்க என்ன workout choose பண்ணாலும் you should progressively overload in a smart way. What that means, every week அந்த workout ஓட intensity slightly increase ஆகணும். I mean very very slightly. Example, நீங்க மேஜரா எல்லா மூமெண்ட்ஸ்லயும் 2.5 கிலோவை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு டைனி இன்க்ரீஸ் தான். பட் உங்க பாடியை நீங்க growthக்காக ஃபோர்ஸ் பண்றீங்க. இந்த வீடியோவோட டேக்அவே உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா நான் கொடுத்த workouts rest of your lifeக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் அண்ட் ப்ராப்பர் progressive overload-ஓட ஃபாலோ பண்ணீங்கன்னா you will definitely be looking like this. Also understand this. Progressive overload பண்ண நிறைய வேஸ் இருக்கு. Weights, reps, sets ன்னு நீங்க எதை வேணா சூஸ் பண்ணி வீக்லி இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்க பாயிண்ட் என்னன்னா you need to add something. You need to add difficulty. Because ஒரே ஒர்க் அவுட்டை ஒரே ரெப்ல ஒரே வெயிட்ல பண்ணிட்டு இருந்தா இனிஷியலி அது ஒர்க் ஆகும். பட் ஒன்ஸ் உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆயிருச்சுன்னா you will stay the same. உங்களுக்கு 5 days போக முடியும்னா you can go for 3 day push pull leg, a day rest and last upper and lower. இந்த ஒர்க் அவுட் ஸ்பிளிட் அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே ஒரு PDF ஃபார்மேட்ல சாட்ஸ் கிளப்ல இருக்கும். You can take that. What about cardio? What about abs? இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. Also lean physique, everyday running போகணும், everyday abs பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இந்த காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணும்போது உங்க கோர் நல்லா ஆக்டிவேட் ஆகும். எஸ்பெஷலி those back squats and deadlift. இது கூட சேர்ந்து நீங்க just 2 workouts ஆட் பண்ணாலே it's more than enough. Remember, இங்க நம்ம பண்றது எல்லாமே the whole protocol is about pure efficiency. I mean optimizing the things that we have. This is not a get on stage plan. நீங்க ரீல்ஸ்லயும் நிறைய யூடியூப் வீடியோஸ்லயும் பாடி பில்டர் பிளான்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. Almost for the past 3 or 4 years.
பாடி பில்டிங் பிளான்ஸ் வழியா மட்டும்தான் உங்களால நல்ல பிசிக்க கொண்டு வர முடியும்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. இதுல நான் உங்களை பிளேம் பண்ண போறதில்ல. பிகாஸ் எல்லா சோஷியல் மீடியாலையும் அதை தான் ப்ரொமோட் பண்றாங்க. பட் இந்த ப்ரோக்ராம் இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் வி கேன் லுக் குட் அண்ட் ஃபீல் குட் இன் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம். ஐ மீன் மேக்கிங் இட் வெரி சிம்பிள். கார்டியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் கார்டியோ விட ஈஸியா ஃபேட் பர்ன் பண்றதுக்கான வழி என்னன்னா இட்ஸ் பில்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் மசில். பிகாஸ் மசில்ஸ் உங்க மெட்டபாலிசம் குவிக்கா இன்க்ரீஸ் பண்ணும். ஒன்ஸ் உங்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா your body will always be on a fat burning mode. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை நீங்க என்ஜாய் பண்ணியோ உங்களால லீன் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். திஸ் இஸ் a long term plan for enjoying your life. ஆல்மோஸ்ட் இங்க நம்ம ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் டே நீங்க டெஸ்க்ல இருந்தாலும் if you have good muscle mass you will burn fat. Now let's talk about nutrition. Training and workouts பத்தி இன்னும் நான் உங்களுக்கு 1 hour கிளாஸ் எடுத்தாலும் உங்க ஈட்டிங் ஹேபிட் சரியில்லைன்னா you will always look like this. Again இதை எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ I will try to do that. Probably நீங்க most of the time உங்க ஆபீஸ்ல இருப்பீங்க or exams test அந்த பிஸில இருப்பீங்க. Counting calories on every meal might feel stressful. Actually counting calories is the best way because நீங்க என்ன சாப்பிடுறீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கன்னு ட்ராக் பண்ண முடிஞ்சா உங்களால ஈஸியா ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். If you are very serious நான் அதை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடையும் டீச் பண்றேன். It's way more simple and easy to follow because நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே calories food weight அது இதுன்னு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். I will just teach you fitness in a simple way. It's the plate method. Half of your plate lean protein இருக்கணும். Eggs, chicken, fish, beef. Lean protein எதுவுமே ரொம்ப calorie dense இருக்காது. But you will feel very full and it's very good for muscle building. So protein உங்க பிளேட்ல மெயின் priority இருக்கணும். 1/4 of the plate it's carbs. Rice, oats, sweet potatoes, etc. இட்லி, தோசை இதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். But always remember the ratio. Last quarter it must be your vegetables just to get those micronutrients and fiber. Fatsல nuts, coconut oil, peanut butter, ghee. இந்த லிஸ்ட்ல நீங்க ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். பட் எல்லா மீல்லையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ரேம்வொர்க் நீங்க ஃபேட் எதுவும் கெயின் பண்ணாம குட் அமௌண்ட் ஆஃப் மசிலை கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஈஸி மெத்தட்ஸ்ல நீங்க கன்சிஸ்டன்டா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போக போக உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோட்டோகால்ஸ் தேவைப்படும். அண்ட் அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தரேன். லாஸ்டா இன்னும் 2 விஷயத்தை நான் உங்களுக்கு டீச் பண்ணணும். ஹவு டு ட்ராக் யுவர் ப்ரோக்ரஸ். நிறைய பேருக்கு வெயிங் மிஷின்ல எவ்ரிடே வெயிட் பார்த்து அதுல ஒரு அப்சஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஐ வில் டெல் யூ த ப்ராப்பர் வே டு டூ இட். உங்க ஜேர்னில ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ இல்ல நாளைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்ககிட்ட நிறைய மோட்டிவேஷன் இருக்கும். பட் இதவே 1 month கழிச்சு யோசிச்சா இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபேட் அவே. ஒவ்வொரு டைமும் நீங்க டிமோட்டிவேட் ஆகும்போது நான் இன்னொரு வீடியோவோட வருவானான்னு எனக்கு தெரியல. பட் அல்டிமேட்லி அந்த 1 monthல நீங்க பண்ண ப்ரோக்ரஸ் தான் அடுத்த மந்த் உங்களை ஹாப்பியா ஒர்க் பண்ண வைக்கும். So follow this. Number 1, weighing yourself once per week. Number 2, every week ஒரு mirror selfie எடுங்க. And third, track every lift. எல்லா workoutsலயும் எவ்வளோ weight and reps போடுறீங்கன்னு அட்லீஸ்ட் போன்லயாவது நோட் பண்ணி வைங்க. Fourth one, this is very important. Adjust food proportion. Example நீங்க 70 kgs இருக்கீங்க, உங்க aim muscle gain. 2 weeksக்கு மேல உங்க weight ஒரே இடத்துல இருந்தா அரௌண்ட் 300 calories இன்க்ரீஸ் பண்ணுங்க. Either 2 or 3 eggs, கொஞ்சம் ரைஸ், that's it. இதே நீங்க ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சு 2 வீக்ஸா உங்க வெயிட் ஒரே பிளேஸ்லயோ இல்ல அதிகமாயிட்டு இருந்தா you might be eating more. அதே மாதிரி நீங்க 300 கலோரிஸை குறைச்சிட்டு 10 or 15 minutes வாக்கிங் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் கெயினா இருந்தாலும் சரி வெயிட் லாஸா இருந்தாலும் சரி எய்ம் ஃபார் 2 to 3 kgs per month, not more than that. Last part, long term mindset. Results come from 6 to 12 months of consistency. இன்னும் 2 monthsல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்ன ரிஜெக்ட் பண்ண பொண்ணை, என்ன அசிங்கப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸை, என்னோட எக்ஸை நான் ஷாக் ஆக்க போறேன்னு இம்மெச்சூரா யோசிக்காதீங்க. நீங்க சோஷியல் மீடியால எவ்வளவுதான் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்தாலும் ஐ வில் டெல் யூ த ட்ரூத். ஃபிட்னஸ் இஸ் a long game. மற்றவங்களை ராங்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா you won't be successful in this. ஜஸ்ட் உங்க ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசிங்க. நெக்ஸ்ட் 6 to 12 months of hard work. ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃபுக்கு நீங்க ஒரு ஃபேட் பிட்ச் லைஃபை லீட் பண்றதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், வாரத்துக்கு 6 days ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லி இன்கன்சிஸ்டன்டா இருக்கிறத விட கன்சிஸ்டன்டா 3 days per week பண்ணீங்கன்னா உங்களை 100x அது பெட்டர் ஆக்கும். லாஸ்ட், யூ டோன்ட் நீட் பெர்ஃபெக்ஷன், யூ நீட் பேஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ரஸ். இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல நீங்க பாக்குறீங்கன்னா யூ ஆர் வெரி வெரி லக்கி பிகாஸ் ஐ கேவ் எவ்ரிதிங் டு யூ. நியூ இயர்க்கு தான் நான் வெயிட் பண்ண போறேன். 2026 தான் என்னோட இயர்னு ப்ரோகாஸ்டினேட் பண்ண போறீங்கன்னா ஐ எம் கோயிங் டு பி சோ மேட் அட் யூ. அண்ட் ஹானஸ்ட்லி இந்த சேனல் அண்ட்
and our chats club, it's not for you. Because என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். The way for you to respect me and my work is not by liking or subscribing my videos. Of course, எனக்கும் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வேணும் தான். பட் 10,000 people என் வீடியோவை லைக் பண்றத பார்க்கறத விட வெறும் 100 people அதை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்கும்போது it will be much more satisfying for me. So do the work and get better. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். And don't forget this. Never be weak.